ஏற்கனவே நம்ம பட்டர்ஃப்ளைஸ் பண்ணோம்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நான் சிம்பிளாக தான் பண்ணேன். இதோட வீடியோவும் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளவர்ஸ் வந்து நார்மலாக பண்ணிவிட்டு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரி, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான். நம்ம வந்து இப்போ மெயினாக பண்ண போகிறது வந்து இதெல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இதெல்லாம் டெக்கரேட்டிவ் பண்ணுறக்காண்டி தான் நம்ம மெயினாக பண்ண போகிறது. பார்க்கலாம் வாங்க. சரி, ஓகே, பண்ணலாமா? இப்போ நம்ம ஒரு ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் ஷீட் தான் எடுக்கணும்னு இல்லை, கலர் ஷீட் கூட எடுத்துக்கலாம். நான் கலர் ஷீட்டில் ஏற்கனவே பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு இப்போ சாம்பிள் பண்ணி காமிக்கிறக்காண்டி நான் ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம ஒரு 2 to 3 டைம்ஸ் கிட்ட இந்த மாதிரி இப்படி பண்ணோம்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரோல் பண்ண ஈஸியாயிரும். பாருங்கள், இப்போ நம்ம இதை ஒரு ஸ்டிக்கு மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வரையும் வந்தோடனே நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ அன்னியூனாக இருக்கிற எட்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ இதையே நம்ம ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். ஈக்குவலாக இருக்கணும், ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி நான் வந்து 2 கலராக தான் நமக்கு தேவை. இது வந்து கொஞ்சம் நான் 2 கையும் யூஸ் பண்ணி பண்ணனால நல்லா தின்னாக வந்திருக்கு நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ இது இந்த மாதிரி தான் நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இதை காமிச்சேன். ஓகே, வாங்க பண்ணலாம். இது மாதிரி நம்மளுக்கு எத்தனை பீசஸ் தேவை அப்படின்னா, ஒரு கலர்லேருந்து 2 பீஸ் தேவை. அப்போ மொத்தமாக 4 செட்டு நம்மளுக்கு தேவை. 4 கலர் பேப்பர் தேவைப்படும். 4 கலர் பேப்பரில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேராக பிரிச்சிடறேன். இது ரெண்டும். இப்போ இதை பட்டு பண்ணி காமிக்கவா? ஸோ எப்படி பண்ணோம் அப்படின்னா, இது பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி அடிக்க வச்சுட்டு நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ரெட்டை மேலே, பிங்க்கை கூட மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ரெட்டை சைடில் வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். ஸ்டிக் பண்ணியாச்சா? இப்போ அது மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிக் பண்ணுங்கள். ஸ்கொயர் மாதிரி நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கணும். ஓகே, இப்போ அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதையும் ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நமக்கு முடிஞ்சிடும். ஸ்டிக் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இதே மாதிரி அதையும் ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க. இதை வந்து நம்ம எப்படி ஒட்ட போகிறோம் அப்படின்னா, இப்படி இந்த பக்கம் கூட ஒட்டிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். பிங்க்கு கீழே வச்சு நான் மேலே இதை ஒட்டிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து உள்ளே ஒரு ஸ்கொயர், மேலே ஒரு ஸ்கொயர், கீழே ஒரு ஸ்கொயர், மொத்தமாக 3 ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். ஓகே, இதை நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா பட்டர்ஃப்ளைஸ், அதை ஸ்டிக் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்ல கலராக பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். நான் லைட் கலர்ஸாக பண்ணியிருக்கேன்.
கார்னர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ளூ வந்து போட்டிருக்கனால இது காஞ்சோன்னே நம்மளுக்கு தெரியாது க்ளூ இருக்கிற மாதிரியே. ஸோ நான் பட்டர்ஃப்ளைஸை இந்த மாதிரி ஆர்டர்லேயும் ஃப்ளவர்ஸை இந்த மாதிரி அடுக்கியிருக்கேன், ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.